spoon ghee and butter, half cream, garni light, and Colgate sensitive toothpaste. சோ ஓட்ட ஆரம்பிச்சிச்சு. கிரேட் எஸ்கேப்டா. மாட்டிருந்தேன் அதே இடத்துல என்ன வெட்டிருப்பான். ஆரம்பமே அமக்கலமா இருக்குடா. டேய் முதல்ல புத்திய யோசி. சீக்கிரமா கிளம்பி எங்கயாவது வெளியூர் போ. உயிர் தானே முக்கியம். எனக்கு விஜய் தான் முக்கியம். சி என்னச்சு முட்டா தேவலம். கையை காட்டுங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். நீங்க வீட்டுக்கு போகலாம். டாக்டர் வீட்டுல துணைக்கு யாருமே இல்ல. நான் நைட் இங்க தங்கிட்டு காலையில போய்க்கிறேனே. உடம்புல வலி அதிகமா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா சரி சரி ஓகே நோ ப்ராப்ளம். இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. ஓகே டாக்டர். ஏடா அப்படி சொன்ன? பேசாம வீட்டுக்கே போய்க்கலாம்ல. என்ன 2 பீர் வச்சிருந்தா வலி எல்லாம் தன்னால போயிருக்க போகுது. டேய் இங்க இருக்கிறதா எனக்கு சேஃப். அது மட்டும் இல்ல நர்ஸ கவனிச்சியா? சூப்பரா இல்ல? டேய் உனக்கு புத்தியே வராதா? எதுக்கு வரணும்? புத்தி வந்தா லைஃப் வேஸ்டா போயிடும் தெரிஞ்சுக்கோ. டேய் நீ பேசாம பாம்பேக்கே கிளம்பி போடா. நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு பயங்கர டென்ஷன். போறேன் கண்டிப்பா போறேன். ஆனா தனியா போக மாட்டேன். விஜயும் கூட இழுத்துட்டு தான்டா போவேன். ஏன் பேச மாட்ட? ஜஸ்ட் மிஸ். இல்லனா பெட்ல படுத்திருக்க மாட்ட. பாடையில தான் படுத்திருப்ப. அடப்போ. கை காட்டுங்க. ஊசி போட்டு வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இங்க இருந்த பேஷண்ட்டுகளை நினைப்புதான் வந்துட்டே இருக்கும். முதல்ல வீட்டுக்கு போகணும் தான் இருந்தேன். அப்புறம் என்ன? உங்களை பார்த்ததுல இருந்து வீட்டுக்கு போகணுங்கிற மனசே இல்ல. இப்ப கூட நான் உங்களுக்காக தான் இங்க இருக்கேன். அப்படியா? உங்களுக்கு நான் தான் இன்ஜெக்ஷன் போடணும். நான் நினைச்சா எந்த இன்ஜெக்ஷன் வேணாலும் மாத்தி போட முடியும். ஜாக்கிரதை. ஐயோ சிஸ்டர். அந்த அளவுலயே இருக்கட்டும். டேய் இது தேவையா? அடப்போட அட்டெம்ப்ட் பண்றோம். ஓகேனா ஒர்க் அவுட் பண்ண போறோம். இல்லாட்டி போயிட்டு போகுதுன்னு விட்டு போக வேண்டியதுதான். இதே மாதிரி விஜய் விஷயத்துல ஒர்க் அவுட் ஆகலன்னு விட்டு போக வேண்டியதானே? நோ விஜய் விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். சும்மா அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும். புரியுதா? வந்துட்டானு செல்வம் இது எல்லாத்தையும் எடுத்து மேல எங்கேயாவது போடுறா. சரிங்க. இந்தாங்க செல்வம் காஃபி. தேங்க்ஸ். நிர்மலா. என்ன நீ? எந்திரிமா. எந்திரி நிர்மலா. ஏந்திர. சொல்றது கேளு. ஏந்திர. ஏந்திரிச்சு போய் முகத்தை கழுவிட்டு வா. ஏதாவது சாப்பிடலாம் நிர்மலா. வா. அழாத நிர்மலா. இந்தா.
அழாத நிர்மலா, நடந்தது நடந்து போச்சு. சந்தோஷ் வெளியில கிளம்பும் போது நீ அவரை தடுத்து நிறுத்தி சமாதானம் பண்ணிருக்கணும். நீ பண்ணது சரியில்லை. என்ன இருந்தாலும் அவரும் புருஷங்கிறது இல்லாம போயிடுமா? ஏண்டி, அவளே பாவம் நொந்து போய் அழுதுகிட்டு இருக்கா. நீ வேற எதுக்கு அவளை உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிற? இல்ல அத்தை, நிர்மலா எப்பவுமே இருக்கிறவங்களுக்கு சமாதானம் சொல்ல பாரு. போனவனை பத்தி எதுக்கு பேசுற? அழாத நிர்மலா, இது பாரு. நிர்மலா அழாத, அழாத நிர்மலா, அழாத நிர்மலா, அழாதம்மா. அழாதம்மா. அவன் போன என்னம்மா, போட்டோ விடு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ அழாத. நிர்மலா, இத பாரு, நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் உனக்கு தான். புரியுதா? அவன் போன என்னம்மா, நான் உன்னை பாத்துக்கிறேம்மா. நான் இருக்கேன் உனக்கு. அண்ணே, இந்த பேச்சு சரியில்லை. நீ சும்மா இரு. இதெல்லாம் தலையிடாது. நான் தலையிடாம எப்படி? நான் உனக்கு ஒரு அண்ணன் தானே. ஏய், நீ சும்மா இருடா. மாணிக்க சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? தங்கச்சி அழறாளன்னு சொல்லி அவன் சமாதானம் சொல்லிட்டு இருக்கான். அதுல நீ குத்தத்தை கண்டுபிடிக்கிறியா? இந்த அண்ணனை பத்தி உனக்கு தெரியும் இல்ல? நான் உன்னை விட்டுருவேனா? அவன் போன என்னம்மா, அவனை விட நல்ல மாப்பிள்ளை நான் உனக்கு பார்த்து கட்டி வைக்கிறேமா. என்னங்க நீங்க பைத்தியக்காரத்தனமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ என்னடி என்னமோ முந்திரி கொட்ட மாதிரி முந்திரி. அவர் பேசுறது சரியில்லை. நிறுத்து. எனக்கு உன் மனசுல என்ன உள்நோக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. என் மகன் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்காது. என் மகனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள அமையக்கூடாதுன்னு உன் மனசுக்குள்ள நினைச்சவதானே நீ? அந்த கோபி மாசம் மாசம் நல்லா சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சுதானே ஓ தங்கச்சி அவனுக்கு கட்டி வச்ச. இவளுக்கு ஒரு உதவாக்கற கவடால்காரன் வந்து வாச்சதுல உனக்கு உள்ளுக்குள்ள தனி சந்தோஷம் தானே? என்னமோ பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி பேச வந்துட்ட. போருமா, என்ன உளறிட்டு இருக்க? டேய் போடா, எந்திரிச்சு. எதுக்கு போனோம்? டேய், கடைக்கு போடா. நான் கடைக்கு வரது இருக்கட்டும், நீங்க முதல்ல கடைக்கு வாங்க. இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான ஆளை பாக்கணும் தெரியும்ல? நீ பாத்துக்க மாட்டியா? உனக்கு பார்த்து பழக்கம் இல்லையா? போடா. அதுக்கு இல்ல, இந்த வீடு இருக்கிறனால போடா. இப்ப பேசுடி. என் மகன் கிட்ட காட்டு உன் ஜம்பத்தை எல்லாம். அது எப்படி இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளை எல்லாம் உனக்கே சப்போர்ட் பேசுற மாதிரி ஆக்கி வச்சிருக்க? அத்தை, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னடி நல்லா இல்ல? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னது மரியாதையோட பேசணுமா? இல்லன்னா என்னடி பண்ணுவ? நீங்க கொடுக்குற மரியாதை திரும்பி உங்களுக்கே கிடைக்கும். நிர்மலா, நேத்து காலையில ஊத்தி வந்தா காபி போட்டு தந்தா, இனி காலையில ஊத்தி வந்தா காபி போட்டு தர வரலண்டா. இப்ப இன்னொருத்தி ஊரே கூட்டிட்டு வந்து பரிசு போடணுங்கிற கர்ம கர்மம். பொண்ணுங்கன்னா விழுந்து விழுந்து சாமி கும்பிடணும், மண் சோறு சாப்பிடணும், அங்க பிரதட்சணம் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், கிச்சன்லயே வாழணுமாங்க. ஆனதிக்க சண்முகம். அது சண்முகம் இல்ல, சமூகம். எத்தனையோ பேர் அண்ணான்னு கூப்பிட்டாலும் கூட பிறந்த தங்கச்சி வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிடுற மாதிரி வருமா? அண்ணா அவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரு. எல்லாத்துலயுமே தனம் ஒரு சிறந்த சிஸ்டரா கண்டிப்பா இருப்பா. நான் ரைட், அவ்வளவுதான். தன் அண்ணனுக்காக என்ன பண்ண முடியுமோ அதான் நான் உண்மையாவே பண்ணேன். நாம துவண்டு விழும்பொழுது எத்தனையோ பேர் ஆதரவு கொடுத்தாலும் பெத்த அப்பா தாங்கி பிடிக்கிற மாதிரி வருமா? என்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே நான் ஒரு சிறந்த தந்தை என்ற பேரை வாங்கிட்டேன். உலகத்துல 6,000 அதிக மனுஷங்கள்லாம் நம்மள மதிச்சு அவர் விட ஒரு பெட்டர் அப்பா இருந்திருக்க முடியாது அந்த குடும்பத்துக்கு. ஒருவர் மட்டும் குடி இருந்தால் என்றும் துன்பம். நீங்கள் ரசித்த சிறந்த தங்கை சிறந்த தந்தை 2 பேரையும் இப்ப தேர்ந்தெடுக்கணும். நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க? விவல் சன் குடும்பம் விருதுகள் வரும் ஞாயிறு இரவு 7:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். வழங்குவோர் விவல் சோப், உடன் வழங்குவோர் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் லைட், சென்சோடைன், ஜூனியர் ஹார்லிக்ஸ். ரியல் ஃப்ரூட் பவர் இப்போது 2 புதிய சுவைகளில் ஆப்பிள் மற்றும் பீச். ரியல் ஃப்ரூட் பவர் இப்போது 2 புதிய சுவைகளில் ஆப்பிள் மற்றும் பீச். இன்றைய குழந்தைங்க வெவ்வேறு விதமா இருக்காங்க. இது புது உலகத்தை செஞ்சிருக்கா.
வெறும் பொம்மைகளோட வீடு இல்ல, கத்துக்கிறாங்க. ஆனா வெறும் புஸ்தகத்திலிருந்து இல்ல, விளையாடுறாங்க. வெறும் கண்ணாமூச்சி இல்ல. புதிய பில்ஸ்பரி கோதுமை மாவு மல்டி கிரெயின்ஸ் கொண்டது. இன்றைய குழந்தைகளுக்காக அதிக போஷாக்கு, அதிக புரோட்டீன், கால்சியம், அயர்ன். இது கோதுமை, சோயா, ஓட்ஸ் போன்ற 7 நேச்சுரல் தானியங்களால் ஆனது. இன்றைய குழந்தைங்க இன்றைய போஷாக்கு மல்டி கிரெயின்ஸ் கொண்ட புதிய பில்ஸ்பரி கோதுமை மாவு. டியூலெக்ஸ் 3-in-1 வாஷபிள் மற்றும் பாக்டீரியா ரெசிஸ்டன்ட் பெயிண்ட் இப்போது சுவர்களை வைக்கிறது சுத்தமாக மற்றும் உங்களை ஆக்குகிறது ஆரோக்கியமாக. உங்க ஈறுகள்ல தொந்தரவு இருக்கா? ஆமா. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? ஆமா, கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்ல உப்பு இருக்கு. இதன் ஒப்பற்ற பார்முலா புலப்படாத கிருமிகளை போக்கும். அதனால் ஈர்கள் ஆரோக்கியமாகும், மேலும் பற்கள் வேரில் இருந்து வலுவாகும். ஆரோக்கியமான ஈர்களுக்கு கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் டூத் பேஸ்ட். கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் கிருமிகளுடன் போரிடும் ஈர்களை ஆரோக்கியமாக்கும். கோல்கேட் டென்டிஸ்டுகள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 பிராண்ட். அம்மா சொல்லுவாங்க ஆயில் தடவணும், ஷாம்பு போடும்போதெல்லாம். டைம் எங்க இருக்கு? கார்னியர் ஃபிட் ஷாம்பு பிளஸ் ஆயில். ஷாம்புவின் சுத்தம் பாத்துக்கிறது ஆயில் போல. கூந்தல் வலுமிக்கதாகும் மற்றும் பளபளப்பு. இப்ப சம்பி கிடைக்கும் ஷாம்பு போடும் போதெல்லாம். புதிய கார்னியர் ஃபிட் ஷாம்பு பிளஸ் ஆயில் 2-in-1. பத்திரமா பாத்துக்கங்க. ஒளிந்திருக்கும் கொசுக்கள் பயங்கரமான நோய்களை பரப்ப சந்தர்ப்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் போது புதிய ஆல் அவுட் டோட்டல் இதன் அட்வான்ஸ் ஃபார்முலாவின் இரட்டிப்பு சக்தி இதை அதிக சக்தி வாய்ந்ததாக்குகிறது. இது 2 மடங்கு பயனை அளிக்கிறது. இப்போது உங்களுக்கு கிடைக்கிறது டோட்டல் ப்ரொடெக்ஷன். புதிய ஆல் அவுட் டோட்டல் ஃபாஸ்டர் ஸ்ட்ராங் ஆக்ஷன். கோடையும் ஜோராக இருக்கும். நீங்கள் நீம் மற்றும் புதினாவின் அரவணைப்பில் இருந்தால் நீம் தரும் பாதுகாப்பு மற்றும் புதினாவின் குளிர்ச்சியுடன் புதிய நைசில் கூல் ஹெர்பல். அது தரும் உங்களுக்கு வேர்க்குறையிலிருந்து செயல்திறமிக்க பாதுகாப்பு, மேலும் குளிர்ச்சியான அனுபவம். நைசில் கூல் ஹெர்பல். என்னடா கையில லெட்டர் வச்சுட்டு ஒரு மாதிரியா இருக்கிற? டேய், இந்த மாதிரி லெட்டரை கையில வச்சுட்டு போஸ் கொடுக்கறதுலாம் இள வயசுல காதலிக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம். நம்மள மாதிரி கரை கண்டவங்களுக்கு எல்லாம் இது டூ மச். மேட்டர் நான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. ஒரு சின்ன மன வருத்தம். மன வருத்தமா? இப்போ உனக்கு என்னடா மன வருத்தம்? ஊர்ல விமலான்னு ஒரு பொண்ணு பார்க்க அழகா இருப்பா. அவன் மேல எனக்கு ஒரு இது. என்னடா நல்ல விஷயம் எல்லாம் இவ்வளவு லேட்டா சொல்ற? அப்பவே சொல்லிருந்தீங்கன்னா 2 பேரும் டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிட்டு வந்து மேட்டர். அசிங்கமா பேசாத. அவன் அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. ஓஹோ, ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன லவ்ஸா? அந்த மொகரகட்டை கொஞ்சம் சிரிச்சு சொன்னாதான் என்ன? சரி, இந்த மாதிரி லவ் பண்ணி மேட்டரை கரெக்ட் பண்றதும் கிட்டத்தட்ட நம்பர் விட்டு தான். டேய் இல்லங்க, இதோட நிறுத்திக்கோ. இந்த மாதிரி அசிங்கமா பேசாத. இல்ல இல்ல, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? எதுக்கு இப்படி கோவப்படுற நீ? அப்படின்னா இந்த விமலா மேட்டரை பொறுத்த வரைக்கும் நீ வேற முடிவுல இருக்க. ஆமா, வீட்டுல பொண்ணு பாக்குறாங்கல்ல, அதான் விமலாவை பத்தி காதுல போட்டு வச்சிருந்தேன். அவங்களும் சரி எனக்கு கல்யாணம் பண்ணிடலாம், பேசி முடிச்சிடலாம்னு ஊருக்கு போனாங்க. ஊர்ல அந்த பொண்ணை விசாரிச்சு பார்த்ததுல அவ கேரக்டர்ல அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அதான் அந்த பொண்ணு வேணான்னு லெட்டர் போட்டிருக்காங்க. இவ்வளவுதானா? டேய், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிப்பேன்னு ஸ்ட்ராங்கா ஒரு பதில் கட்டிதான் போடு. டேய், அது எப்படி முடியும்? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. ஒரு பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போக முடியுமா? அப்படி போடுறா நீ. நீதான் சரியான ஆம்பளை. என்ன என்னோட சேர்ந்து ஊர்பட்ட அக்கிரமம் பண்ண சான்ஸ் கிடைக்கும் போது, ஆனா உனக்குன்னு ஒரு பொண்டாட்டின்னு வரும்போது மட்டும் பத்தினி லிஸ்ட்ல அவன் முதலாவது இடத்துல இருக்கணும். இந்த நியாயம் நம்ம ஊர்ல மட்டும் தான் பிரதர் செல்லும். நானே இல்லடா, இப்போ பொதுவாவே சமூகத்துல சமூகம் பெரிய வார்த்தைலாம் பேசுற பத்தியா? டேய், கிண்டல் பண்ணாதான். இப்போ நம்ம ஊர்ல எல்லாமே இப்படிதான். தான் எப்படிப்பட்ட பொறுக்கே வேணா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டி மட்டும்
பொறுக்கி எடுத்து முத்தா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதான உண்மை. ஆமால வெரி குட்ரா. என்ன வெரி குட்? ஏய் விஜய் இருக்கால்ல, கண்டிப்பா என்னோட ஆசைக்கு அவ ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். என்னடா சம்பந்தம் இல்லாம வளர்ற? இதுல எங்க விஜய் வந்தா? நான் சொல்றத நல்லா கேளு. உன்ன மாதிரி உலகமாக பொறுக்கிக்க வரப்போற பொண்ணாட்டி உத்தமையா இருக்கணுங்கிற ஃபீலிங் இருக்குல்ல, அப்போ விஜய் புருஷன் கோபி மாதிரி ஒரு ஞான பழத்துக்கும் அதே ஃபீலிங் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். இந்த உண்மை விஜய்க்கும் தெரியும். சோ கடைசி வரைக்கும் தன்னை பத்தின உண்மையா அவ புருஷன் கிட்ட சொல்லவே மாட்டான். இந்த நினைப்பு அவ மனசுல இருக்கிற வரைக்கும் அது எனக்கு சாதகம் தான்டா. நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துதானே ஆகணும், வேற வழியே இல்ல. நல்லா இழுத்தப்போ எந்த பேச்சு பேசினாலும் அந்த விஜய தவறாம இழுத்துற. சரியான கிறுக்குண்டா. ஹே, நான் அர்ஜுன மாதிரிடா. எந்த சந்தர்ப்பத்திலயும் குருவியோட கழுத்து மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும். அதை மட்டும் தான் நான் குறி வைப்பேன். இந்த போஸ் இருக்கான்ல, அவனும் இதே மாதிரிதான். அவனுக்கும் எப்போ கழுத்து மேலதான் குறி. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா அது குருவியோட கழுத்து இல்ல, உன்னோட கழுத்து. அருவாளை தீட்டி வச்சுட்டு அலையறான்ல, ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி முழுக்கிறது பாரு. ஆனா உனக்கு அதிர்ஷ்டங்கிறது உன் கூடவே தாண்டி இருக்கு. ஒவ்வொரு சமயத்திலயும் சைக்கிள் பிளஸ் கேப்பாரு. ஆனா ப்ராபபிலிட்டி தியரி பிரகாரம் கண்டிப்பா நீ மாட்டுவ. எப்ப பார்த்தாலும் என்ன பயமுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. ஏதோ தோணுச்சுப்பா சொன்ன. நீ ஏன் எப்பவுமே டோட்டலா நெகட்டிவாவே யோசிக்கிற? கொஞ்சம் இப்படி வந்து பாசிட்டிவா யோசிச்சு பாரு. நீ தானே சொன்ன இத்தனை தடவை நான் தப்பிச்சிருக்கேன்னா அதிர்ஷ்டம் என் பக்கம் தானே இருக்குன்னு அர்த்தம். நீ வேணா பாரு, நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். எப்பா இனிமே உன் நம்பிக்கை பத்தி நான் பேசுறதா இல்ல. ஆமா, இது என்ன விமலா போட்டோவா? காட்டு காட்டு சும்மா பாப். உண்டா உங்ககிட்ட போட்டோ கூட காட்டுறது தப்பு. போட்டோவை பார்த்து கரெக்ட் பண்ணுவான். விமலாவா? பேரே சரியில்லை, இவளுக்கு என்னமோ பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எவ்ரிதிங் இஸ் ஓகே. மிஸ்டர் மாணிக்கம், உங்க சிஸ்டர் இப்ப கன்சீவ் ஆயிருக்காங்க. கங்க்ராட்ஸ். ரிப்போர்ட் எல்லாம் கிளியரா இருக்கு. நிர்மலா, நீ கொஞ்ச நாளைக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே? ஆமா, எங்க உன் ஹஸ்பண்ட்? அவரை கூட்டிட்டு வரலையா? அவரு வெளியூர் போயிருக்காரு. ஓ அப்படியா? அடுத்த தடவை வரும்போது அவரை கூட்டிட்டு வா. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடணும். வரேன் டாக்டர். ஓகே. பாய்.